செங்கோட்டையனுக்கு ரொம்ப நெருக்கமானவர். கோவை செழியன் எம்ஜிஆருக்கு எதிராக போகும்போதெல்லாம் எம்ஜிஆருக்கு ஆதரவாக செங்கோட்டையன் அரசியல் களம் கண்டதுலேருந்து சினிமா துறையிலையும் விஜய்க்கு நெருக்கமானவர். ஸோ டைரெக்டாக அந்த கான்டாக்ட் இருக்கிறனால செங்கோட்டையன். ஏன்னா பாஜக தரப்பில் நடந்ததெல்லாம் அவருக்கு ஏமாற்றமாக தான் அவர் கருது. அவர் சிஎம் கேண்டிடேட்டாட்டே அது கொச்சி பொதுச் செயலாளர் எடப்பாடி ஒரு சிஎம் கேண்டிடேட்டுங்கிற அளவுக்கு ஒரு டாக்குகள்லாம் போன இடத்துல பாஜக இவரை பயன்படுத்திக்கிட்டு இது அதிமுக பிளவுபடுத்தி அண்ணாமலை மூலமாக சீமான சிஎம் கேண்டிடேட்டாக ப்ரொஜெக்ட் பண்ணி 18/8 சிஎம் கேண்டிடேட்டாக ப்ரொஜெக்ட் பண்ணி எடப்பாடி ஒரு 150 இடத்துல டெபாசிட் இழந்து 3வது தள்ளிடுவாங்கங்கிற ஒரு அச்சத்தை எடப்பாடி கொடுத்து மக்களவை தேர்தலிலே பாஜக மைனஸு மோடி மைனஸு அப்படி சொன்ன எடப்பாடி தரப்பு சட்டமன்ற தேர்தலில் பாஜகவுக்கு அவ்வளோ ரெலவன்ஸ் இல்லாத சட்டமன்ற தேர்தலில் செங்கோட்டையனை பயன்படுத்தி அண்ணாமலை சீமானை முன்னிறுத்திடுவாருங்கிற அச்சத்தில் அது அவங்க உள்ளே வந்துட்டாங்க. ஸோ செங்கோட்டையன் 20 விழுக்காடு எடப்பாடி என்டிஏக்குள்ளே வர்றதுக்கு பயன்பட்டார்.